இன்னைக்கு அவரின் அழகு உங்க எல்லாரையும் அன்போடு வர வைக்கிறோம். சோ அன்னைக்கு என்னோட ப்ரோமோல இதை நான் பில்ட் பண்ணும் போது எனக்கு என் மேல ஓவர் கான்பிடென்டா இருந்துச்சு. இது என்னால கட்ட முடியும், இது என்னால செய்ய முடியும்னு சொல்லி நான் ஓவர் கான்பிடென்ட்ல இதை நான் கட்டினேன். ஆனா அந்த இடத்துல நான் ஃபெயிலியரை பார்த்தேன். பட் அந்த ஃபெயிலியரை பார்த்ததை காட்டிலும் நான் இப்போ கடவுள் மேல இருந்த நம்பிக்கை, நான் காட்டை ட்ரஸ்ட் பண்றேன், ஆண்டவரை நம்புறேன். சோ அவரை நான் நம்புறதுனால இன்னைக்கு இதை நான் அங்க வைக்க போறேன். சோ திரும்பியும் பாப்போமா? சோ இன்னைக்கு நான் சக்சஸா வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் என்ன நம்பல, ஆண்டவரை நம்பினேன். இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்ன ப்ரொடெக்ட் பண்றாரு, அவரு எனக்கு ஹெல்ப் பண்றாரு. அதே போலதான் இன்னைக்கு நம்ம மேல கான்பிடென்ட் வைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் மேல கான்பிடென்ட் வச்சுட்டு ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணோம்னா எந்த காரியமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், அதை நம்ம சக்சஸா பார்க்க முடியும். சோ நம்ம இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம கட்ட போறோமா, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கா, அதை நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும் நம்மள படைத்த தேவன் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கும் போது கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். சோ நம்ம நேரத்தை கடத்தாம இன்னைக்குள்ள செக்மெண்ட்குள்ள நம்ம போவோமா? சோ இன்னைக்கு நம்ம மத்தியில வெரி யங் யூத் கேர்ள் நம்ம மத்தியில வந்திருக்காங்க. சோ அவங்கள இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்றதுக்கு நான் ரொம்ப 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 ஆர்வமா இருக்கேன். அவங்களோட யங் ஏஜ்ல வெரி போல்டா கடவுளோட வார்த்தையை பேசுற ஒரு பிள்ளையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So none other than Shakina Sagayan. Thank you. Hi Shakina. Hello. Welcome. Thank you for coming. இன்னைக்கு உங்களோட நேரத்தை விட்டு நம்மளோட ஷோக்கு வந்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. So உங்க செல்ஃப் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. Okay. Hi, I'm Shakina, and I'm 24. And yes, நான் வந்து பூச்சங்கா stay பண்றேன் and I'm working currently and I'm here and excited to share the word of God to you. Amen. Yes. Amen. So I'm so happy Shakina, இந்த ஏஜ்லயும் வெரி யங் ஏஜ்லயும் கடவுளோட வார்த்தையை பேசுறதுக்காக இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறதுக்காக and I'm so happy and கண்டிப்பா காட்டும் ரொம்ப 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 ஹாப்பியா இருப்பாரு. So Shakina, இன்னைக்கு நம்ம மத்தியில என்ன ஷேர் பண்ண வந்திருக்கீங்க? இன்ட்ரெஸ்டிங். சோ நம்ம வந்து ஆடியன்ஸை ரொம்ப கெஸ் பண்ணி வைக்கலாமா? Oh, sure. நம்ம ஸ்ட்ரெயிட்டா சொன்னா அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ரொம்ப விவிடா எல்லாரும் தெரிஞ்சிடும். சோ நம்ம மெதுவா போகலாமே. நம்ம ஜேர்னில ஓகேக்கா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். உங்க வாழ்க்கையில வந்து ஓகே ஒரு குட் மெமரி யோசிக்கிறீங்களா? ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன், சரிங்களா? யோசிச்சிட்டீங்களா? ஓகே அக்கா, இப்போ வந்து ஒரு பேட் மெமரி உங்க வாழ்க்கையில யோசிக்கிறீங்களா? நீ சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பேட் மெமரி. 10 செகண்ட் கொடுக்குறேன். ஓகே டைம்ஸ் அப். ஓகே அக்கா, உங்களுக்கு வந்து குட் மெமரி சொன்னேன். ஓகே 10 செகண்ட் யோசிக்க முடிஞ்சா? முடிஞ்சிச்சு, ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம யோசிக்கணும்ல, ஏன் நிறைய இருக்குது, சட்டுன்னு ஒண்ணு வரணும்னா நிறைய குட் மெமரிஸ் இருக்கு. ஓகே அக்கா, வாட் அபவுட் பேட் மெமரி? உங்க வாழ்க்கை வந்து டக்குன்னு யோசிச்சு நிலைமை இருந்தீங்களா, ரொம்ப டைம் எடுத்துதான் யோசிச்சீங்க? பேட் மெமரிஸ் வந்து கண்டிப்பா கண்டிப்பா நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே எஸ், இதுதான் சம்திங் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வாழ்க்கையில வந்து இப்போ கெட்ட காரியங்கள் நடக்கும் போது டக்குன்னு நமக்கு வந்து தாட் வரும். நல்ல காரியம் நடக்கும்போது நிறைய தடவை நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நமக்கு வந்து நிறைய யோசிப்போம். சோ ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வாழ்க்கை எக்ஸாம்பிள் ஒரு ஆளு எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பா வந்து நமக்காக நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பெருசா வரைக்கும் நமக்கு நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஏசுறனால, உங்களை டிசிப்ளின் பண்றதுனால, உங்களை கரெக்ட் பண்ண டைம்னால உங்களை வந்து நீங்க வந்து இப்பவுமே அவங்க பார்க்கும்போது எரிச்சல் ஆகுறீங்க, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டட் ஆகுறீங்க. இப்போ வந்து அவங்க ஓகே வாங்க உட்காருங்கம்மா அது சொன்ன கூட ஏம்மா அப்படி பேசுறீங்க, லைக் அது சீக்கிரமா உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா நீங்க வந்து அந்த கெட்ட காரியத்தான் நீங்க யோசிக்கிறீங்க. நல்லா இவ்வளோ காரியங்கள் உங்களுக்காக செய்யறாங்க. நீங்க வந்து பேபியா இருக்கும்போது இப்போ வரைக்கும் உங்களுக்காக துணி துவைக்கிறாங்க,
சமைக்கிறாங்க, உங்க ஸ்கூல் கூட்டிட்டு போறாங்க, காலேஜ் கூட்டிட்டு போறாங்க, உங்களோட சாப்பாடு பாக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, உங்க அப்பா அம்மா 2 பேரும். சோ இவ்வளவு இன்வால்வா இருக்கும்போது நம்ம நிறைய தடவை கெட்டதுதான் யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம as a young person நம்ம நிறைய தடவை நம்மளோட தாட்ஸ்ல தான் நம்ம நடக்கிறோம். ஏன்னா நம்ம தாட்ஸ்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளோட பியர் ப்ரெஷர். இப்போ நம்ம சோசியல் மீடியா பாக்குறோம், நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஆர் நம்ம ஸ்னாப்சாட்ல, நம்மளோட டிக்டாக்ல நிறைய இன்வால்வ்மெண்ட் நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஸோ எக்ஸாம்பிள், நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னா அப்படிதான் ஆகும். நிறைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ். சம்டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஆமா நீ வந்து அப்படிதான் பண்ணிருக்கணும் உங்க அப்பா கிட்ட, உங்க அம்மா கிட்ட, ஆமா கரெக்ட் தான் நீ செஞ்ச. பட் அது ரொம்ப ரூடான காரியம். நம்ம வாழ்க்கை வந்து அதனால நம்ம ஆசீர்வாதம் கூட நம்ம இழந்து போறோம். ஆனா நமக்கு இப்போ தெரியாது. இப்போ பாக்குறதுக்கு எல்லாமே நார்மலா இருக்கும். பட் அது வந்து ஆண்டவர் எல்லாமே பாக்குறாரு. ஈவன் 10 commandmentsல அதுதான் அவர் சொல்றாரு. ஆக்சுவலி ஏன் வந்து ஆண்டவர் சொல்லணும்? நிறைய காரியங்கள் இருக்கு, ரைட்? அவரு வந்து எம்ப்ளாயி சொல்லலாம், எம்ப்ளாயர்ஸ் சொல்லலாம், இன்னும் நிறைய வச்சு சொல்லலாம். பட் ஏன் அப்பா அம்மா குறிப்பாக அவர் சொல்றாரு? பிகாஸ் அவர் தெரியும் நம்ம மனுஷனா இருக்கிறோம், நாங்க நிறைய தடவை நம்ம விழுந்து போவோம். ஏனோ சோ நிறைய தடவை ஈவன் தோ நான் பாஸ்டர் டாக்டரா இருந்தாலும் நான் இவ்வளோ சின்ன வயசு இப்போ வரைக்கும் நான் சர்ச் போனாலும் எனக்கும் ஒரு காரியங்கள் என் அப்பா அம்மா கிட்ட நான் எரிஞ்சு பேசலாம், ரூட்டா இருக்கலாம். பட் இந்த காரியங்கள நான் கத்துக்கினேன். அவங்க வளரும் போது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் நம்ம லைஃப்ல லேர்ன் பண்றோம். ஸோ மெயின்லி இட்ஸ் நாட் நம்ம ஜஸ்ட் மீன்ஸ் ரூட்டா இருக்கிறோம், பட் நம்ம சாரி சொல்றோமா, அது ரிஃப்ளெக்ட் பண்றோமா நம்ம வாழ்க்கை, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வாழ்க்கை ஸோ நிறைய தடவை நெகட்டிவ் தான் நம்மள வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு பெயின் கொடுக்கறோம். நம்ம செல்ஃப்க்கு நம்ம பெயின் கொடுக்கறோம் ஆக்சுவலி. பிகாஸ் அந்த சின்ன காரியம் அது மனசுல நம்ம வச்சு அது வந்து ரொம்ப பாய்சனஸா அது மாறிடுது. சோ நான் வந்து இப்போ வந்து just want to just 7 creation பத்தி நான் கொஞ்சம் 7 days creation பத்தி நான் சொல்ல போறேன். சோ ஆண்டவர் வந்து இந்த பூமி படிச்சாரு, ரைட்? இவ்ளோ அழகா படிச்சிருக்காரு. நம்ம லைஃப்ல டிராவலிங் போறோம், நல்லா சாப்பாடு சாப்பிடுறோம், ஏன்னா நிறைய அனிமல்ஸ் பாக்குறோம். சோ லைக் ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் டே அண்ட் நைட் படிச்சாரு. And then sky படிச்சாரு, வாட்டர் இருந்து பிடிச்சாரு. And then after அவரு வந்து plants, trees எல்லாம் படிச்சாரு. And then அவரு next வந்து animals எல்லாத்துலயும் sun, moon எல்லாமே படிச்சாரு. இப்போ வந்து நம்ம சயின்ஸ் படிக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் ஒவ்வொரு காரியங்களுக்கு இருக்கும். மீன்ஸா ஒரு டே நைட்க்கு ஒரு ஃபீச்சர் இருக்கு. டே வந்து லைட் கொடுக்கும், நைட் வந்து இருள் கொடுக்கும். And then after நம்ம வந்து வாட்டருக்கு வந்து எத்தனை % வாட்டர் வந்து fill with the earth, எத்தனை % தான் லேண்ட் வந்து இந்த earthல இருக்கும், எல்லாமே ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஆண்டர் வந்து and then sun, moon கூட different shape இருக்கு, eclipse and all that, different shapes இருக்கு, different sizes இருக்கு. So நம்ம வந்து even மனுஷ கூட the 6th day வந்து ஆண்டவர் வந்து லேண்ட் அனிமல்ஸ் அண்ட் நம்ம படிச்சாரு. 7 days அவர் ரெஸ்ட் பண்ணாரு. சோ பட் ஆண்டவர் எல்லாமே படிச்சுட்டு எல்லாமே டிஃப்ரெண்டா யூனிக்கா இவ்ளோ கிரியேட்டிவ் பர்சனா இருக்காரு, இவ்ளோ டிஃப்ரெண்டா யோசிச்சுட்டு. அண்ட் தென் நம்ம வந்து நிறைய தடவை நெகட்டிவிட்டி நம்ம லைஃப்ல சுத்தி இருக்கிற காரியங்கள். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல சர்ச்ல கூட we can relate to our life. ஸ்கூல்ல சர்ச்ல நிறைய தடவை நம்ம வந்து நம்ம செல்ஃபி நம்ம எக்ஸாம்பிள் நீங்க என்ன கரெக்ட் பண்றீங்க, நீங்க எனக்கு நல்லதுதானே கரெக்ட் பண்றீங்க. ஆனா வந்து நான் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவா நானே எடுக்கிறேன். அக்கா இப்படி சொல்ல முடியும், நான் இப்படிதான் யோசிச்சேன், மீன்ஸ் என்னோட தாட்ல தான் இல்லை. பிகாஸ் மேபி நான் வந்து படிச்சிருக்கலாம் என்னோட, பட் நீங்க இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இவ்ளோ காரியங்கள் கடந்து போகும்போது நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது நிறைய தடவை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப சென்சிட்டிவா வரும். சோ இந்த சென்சிட்டிவிட்டி நம்ம வாழ்க்கையில வந்து மாறும். நிறைய யங் பீப்புள் நம்ம வாழ்க்கையில ஒன் திங் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிடணும்னா
நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறோம். எஸ், சோ நம்ம வந்து இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து அதை மாத்துக்கணும், மாறணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் ரொம்ப சென்சிட்டிவ். என்ன ஆளு சொன்னாலும் ரொம்ப சீக்கிரமா ரொம்ப திராசராயிருவேன். பட் இது காரியங்கள் ஆண்டவர் என்னை வந்து சொல்லியா மாத்தினாரு. சோ பேக் டு இந்த 7 days ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே படிச்சுட்டு இவ்வளவு அழகா எல்லாமே படிச்சுட்டு பட் கடைசியில வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? The one that I love the most is the humans. ஆனா நம்ம ஆண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், ரைட்? சம்டைம் ரொம்ப பாவத்துல விழுறோம், சம்டைம் ரொம்ப ஆண்டுக்கே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். சம்டைம் நான் யோசிப்பேன் ஆண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல, இப்போ நான் இப்ப செய்யறேன், நான் எவ்வளவு ஆத்திரப்படுறேன். தென் எக்ஸாம்பிள் நான் என் தங்கச்சி கிட்ட பேசுறேன், அது ஆத்திரப்பட்டு நாங்க பேசுறோம். ஆஃப்டர் முடிச்சிட்டோம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் பார்க்கும்போது அவங்கள வந்து எரிஞ்சு உழுவுறாங்க என்னோட, அப்போ பாவத்துல சேரும் போது நமக்கு கோவம், இப்படி அவங்கனால அப்படி செய்ய முடியும், ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் கிரிமினல்ஸ் இப்படி அவங்கனால செய்ய முடியும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதான் ஆகணும் என்ன. சோ இதெல்லாம் ஒரு நம்ம லைஃப்ல வந்து அதுதான் நம்ம செய்யறோம். நான் இப்படி இவ்வளவு 7 to 8 million people இவ்வளவு நீங்க ஹேண்டில் பண்றீங்க, இவ்வளவு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட், டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ். இன்னும் நம்ம லைஃப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், ஈவன் மேரிட் கப்பல்ஸ் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ற 2 பேர் தான். இட்ஸ் நாட் 7,000 பேரு, 2 பேரை வச்சு they cannot handle அவங்க லைஃப். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டே தெரிஞ்சிருவாங்க என்னோட. சோ இது 2 பேரை வச்சுக்கிட்டே இப்படி ஆண்டு 7 மில்லியன் பீப்புளை வச்சு இப்படி யோசிச்சாரு, இப்படி வந்து ஹேண்டில் பண்றாரு. ஜஸ்ட் மென்ஷன் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஓகே, என் அப்பாக்கு ப்ராப்ளம் இருக்கு, என் அம்மாக்கு ப்ராப்ளம், பாஸ்துக்கு ப்ராப்ளம், எல்லாருக்கும் இப்படிதான் எல்லாமே ஹேண்டில் பண்றாரு. என் ப்ராப்ளம் வந்து அது கொஞ்சம் சேர்த்து ஹேண்டில் பண்றாரா, அதான் இப்படி. சோ இவ்வளோ ஆண்டர் வந்து இவ்வளோ யோசிச்சு சொல்லியிருக்காரு. இன்னும் யோசிச்சுமா, இட்ஸ் லைக் he said that he loves us the most. Yes. So I think நம்ம லைஃப்ல அது ரொம்ப சாதாரணமா எடுக்கிறோம், ரொம்ப சாதாரணமா எடுக்கிறோம். So I think இது வந்து நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எல்லா கிரியேஷனோட ஆண்டு நம்மதான் ரொம்ப 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 நேசிக்கிறாரு. ஆனா நிறைய தடவை நம்ம யங்கா இருக்கும்போது, இமோஷனலா இருக்கும்போது நம்ம தேவையான காரியங்கள் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. சோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபெயிலியர் பத்தி பேச போறேன். So I just want to introduce you some ingredients I want to illustrate to you today. Okay. So இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு இது கத்து கொடுக்க போறாங்க. So girls, are you ready? நீங்களும் இன்னைக்கு நம்ம கூட இணைங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில ஷக்கீனா வந்து நிறைய காரியங்கள் நம்மளுக்கு கத்து கொடுக்க போறாங்க. And first segmentல என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி நம்ம பாப்போமா? எஸ். சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிரேப்ஸ் பைக்க போறோம். சோ எக்ஸாம்பிள் சயின்ஸ் கிளாஸ்ல வந்து இது ஸ்டெம் சொல்லுவாங்க. சோ இது ஸ்டெம்னா இட்ஸ் சயின்ஸ், டெக்னாலஜி, engineering and also mathematics இது பண்ணுவாங்க. So I just want to relate it to our life as well today. So இன்னைக்கு வந்து grapes பைக்க போறோம். Okay. And also toothpick. So grapes வந்து இட்ஸ் நம்ம லைஃப்ல வந்து வருகிற நம்ம இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம பர்சனாலிட்டி, நம்ம ஆட்டிடியூட்ஸ், நம்ம பிஹேவியர்ஸ் எல்லாமே இது நம்ம. ஓகே, டூத்பிக் வந்து நம்ம எய்ம், நம்ம கோல், நம்ம ட்ரீம்ஸ், நிறைய யங் கேர்ள்ஸ், நிறைய உமன்ஸ் வீட்ல இருக்கீங்க, நிறைய ட்ரீம்ஸோட நீங்க இருக்கீங்க. ஆனா வந்து அது ஒன்னும் அச்சீவ் பண்ணாம இருக்கீங்க, அது கனவுலயே நீங்க வச்சுக்கொண்டே இருக்கீங்க. சோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் பேஷனா இருக்கோம், கைண்டா இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கோம், நம்ம பொசசிவா இருக்கோம், திஸ் கைண்ட் ஆஃப் நம்ம ஆட்டிடியூட்ஸ் நம்ம இருக்கிறோம். சோ இதுதான் நம்ம எய்ம். சோ அந்த எய்ம் வரும்போது we are building our structure. நம்ம இங்க நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சோ நிறைய தடவை ஃபெயிலியர்
வரும்போது இப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க கிவ் அப் பண்றீங்களா, ஆர் நீங்க வந்து எஃபர்ட் போட்டு இன்னும் பெட்டரா செய்யணுமா, இன்னும் பெட்டரா செய்யணுமா, இன்னும் பெட்டரா செய்யணுமா? நம்ம லைஃப்ல வந்து நம்ம அப்பா அம்மா பார்க்கலாம் இப்படி இருக்காங்க, நம்ம பாஸ்டர் பார்க்கலாம் இப்படி இருக்காங்க, ஓ நம்மளே நம்ம பார்க்கலாம் இப்படி இருக்கிறோம், ஓ நம்ம அக்கா பார்க்கலாம், ரொம்ப தூரத்துக்கு கூட நம்ம போ தேவையில்ல, இப்படி லைஃப் வந்து அச்சீவ் பண்றாங்க. சோ ஈவன் நம்ம லைஃப்ல மைக்ரோசாஃப்ட், ஈவன் ஆப்பிள், நிறைய பேர் ஆப்பிள் போன் பாய்க்கிறீங்க, நிறைய பேரு நிறைய பேரு KFC சாப்பிடுறீங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்போ இன்னைக்கு நீங்க அந்த மாடல், அந்த ஃபுட் ஏன் நீங்க சாப்பிடுறீங்கன்னா, ஆர் ஈவன் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறீங்க டெய்லி லைஃப்ல, இவங்கெல்லாம் ஏன் இன்னைக்கு நம்ம அவங்களோட ஈக்குவேஷன், அவங்களோட மாடல் ஏன் படிக்கிறோம்னா, அவங்க வந்து முயற்சி எடுத்து 101 டைம் வந்தாலும் அவங்க கிவ் அவே பண்ணல. சோ நம்ம லைஃப்ல அவங்க போல நம்ம இருக்கலாம். ஈவன் ஜீசஸ் நமக்காக மரிச்சாரு, அவரு கடைசி நேரத்துல கூட அவரு கிவ் அப் பண்ணல நமக்கு. அவரு என்ன தாட் வச்சிருக்காருன்னா, ஓகே என் பிள்ளைங்களா பாவத்துல வாழக்கூடாது, என் பிள்ளைங்களோட பாவம் எல்லாம் மரித்து போனோம், நான் உங்களுக்காக ஒளியா வந்து உங்களுக்காக நான் வெடிச்சு கொண்டு வரேன். சோ நம்ம குட் ஃப்ரைடே மட்டும் அவரோட பெயினை பார்க்க கூடாது. எவ்ரி டைம் நம்ம அவரோட பெயின் வந்து யோசிக்கிறோம். இப்போ நம்ம கெட்ட வார்த்தை பைக் போறோம், ஆர் சம்திங் ஈல் வேர்ட்ஸ் பைக் போறோம், நம்ம திருப்பி யோசிக்கிறோம், இவ்வளவு அந்த பிட்டரான வினிகர் அவங்க வந்து திணிக்கும் போது இப்படி அந்த ஃபீல் இவ்வளவு பெயின்ஃபுல். பிகாஸ் வாயில எல்லாம் அல்சர் பெயின், அது வினிகர் திணிக்கும் போது அவரு வாயெல்லாம் எரியும். சோ என் ஸ்கூல்ல கூட நான் படிக்கும் போது நிறைய தடவை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஃபர்ட் அப்படிலாம் படிப்பாங்க. சோ நான் வந்து என் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிக்கிறது. பட் சம்டைம் டெம்டேஷன் நமக்குள்ள வரும், ரைட்? பிகாஸ் ரொம்ப ஆத்திரப்படுறோம். பட் நான் என்னோட மூச்சு என்னதான் நான் எடுத்தேன்னா, ஆண்டருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, நான் ரொம்ப சாதாரணமா அந்த எஃபர்ட் பைக்கிறேன், சாதாரணமா ஸ்டூபிட் பைக்கிறேன் எக்ஸாம்பிள். சோ ஆனா வந்து அந்த காரியத்துல வந்து இட்ஸ் நாட் ஈவன் குட், இட்ஸ் நாட் ஈவன் வர்த் இனஃப், தே ஆர் நாட் கிவிங் எனி வர்த். So அதனால நான் I stop saying bad word. Even you ask my friend, they know that I would say any bad word because I'm very particular. நானே அவங்க கிட்ட சொல்வேன், நீ கெட்ட வார்த்தை பேசுறேன்னா நீ தூரமா போய் பேசு, நீ மில்லுக்கு பேசாதீங்க. அது உண்மை, வெரி ட்ரூ ஷக்கீனா. நீங்க சொல்றீங்களா, இப்போ உள்ள யங் கேர்ள்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, இது அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டைலா இருக்குது கேர்ள்ஸ்களுக்கு. பட் நம்மளுக்கு ஒண்ணு தெரியணும், நம்ம வாயில என்ன வார்த்தை அறிக்கையிடுறோம்னு சொல்லி நம்ம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் த வேர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். சோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டைலுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு நம்ம ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். பட் அதே வாயில தான் நம்ம கடவுளையும் துதிக்கிறோம், அதே வாயில தான் நம்ம கடவுளோட நாமத்தை நம்ம சொல்றோம். சோ இந்த வாயில நம்ம கடவுளோட வார்த்தையை சொல்லும் போது இந்த சைட் நம்ம உலகத்தோட இதுக்கு ஃபேமுக்காக, உலகத்துள்ள விஷயத்துக்காக நம்ம சில நேரத்துல அந்த இடத்துல கடவுளை நம்ம கீழே இறக்கிடுறோம், ஆண்டவரை நம்ம இறக்கிடுறோம். சோ என்னைக்குமே நம்ம பயன்படுத்துற வார்த்தையானது ரொம்ப 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 முக்கியம். சோ நம்ம மத்தியில அநேக வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில பார்த்து கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஷக்கீனா சொன்ன வேர்ட் உண்மையாலுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குமோ, எங்க இருக்குமோ, எது இருக்குமோ இல்லையோ, ஆனா நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பேசுற வார்த்தையானது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசுற வார்த்தைய ஒருத்தவங்களை உருவாக்கணுமே தவிர, ஒருத்தவங்களை கட்டப்படுத்தணுமே தவிர, ஒருத்தவங்களை அவங்களுக்கு வலிகளை கொடுக்க கூடாது, ஒருத்தவங்களை டவுன் பண்ணி பேசக்கூடாது. சோ இன்னைக்கு பெண்களாக இருக்கிற நம்ம, வாலிப பிள்ளையா இருக்கிற நம்ம, இன்னைக்கு எப்படி கடவுளோட நாமத்தை நம்ம உயர்த்தப்படுறோமோ, கடவுளோட நாமத்தை நம்ம பிரைஸ் பண்றோமோ, அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன் நம்ம கோ த்ரூ பண்ணாலும் சரி, நம்ம கடவுளை ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். சோ இன்னைக்கு கேர்ள்ஸ்
சோர்ந்து போவாதீங்க. எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம கடவுளை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். சோ வார்த்தையானது நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உலகத்து காரியங்கள் நம்மளுக்கு ஜஸ்ட் டெம்பரரி தான். அது நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் நம்ம பின்னாடி வர போறது இல்ல. இன்னைக்கு நம்ம ஸ்டேஜ்ல நின்று ஆண்டவரை பத்தி பேசுறதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம வரப்போகுது. சோ நாளைக்கு ஒரு டெம்பரரியா நம்ம சந்தோஷத்தை படுறதை காட்டிலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது கடைசி வரைக்கும் இன்னைக்கு நம்ம கூட நிக்க போதோ ஆண்டவரோட வார்த்தை மட்டும் தான். அந்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறவர்களாக இருப்போம். ஆமென். சோ வாவ், நான் பேசுறேன்ல எப்படி அழகா பில் பண்ணிட்டீங்க. எஸ். சோ இது வந்து நீங்க வந்து ஆக்டிவிட்டி கூட செய்யலாம். இப்போ நிறைய மதர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. சோ உங்க சில்ட்ரன் சம்டைம் ரொம்ப அடிக்டடா இருப்பாங்க போன்ல. சோ இதெல்லாம் அவங்களோட ஸ்கில்ஸ் இப்படி வந்து பில்ட் பண்றது இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் சொல்லுவோம். சோ நீங்க வந்து இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இட்ஸ் நாட் ஒன்லி பில்டிங் அ ஸ்ட்ரக்சர். நீங்க ஷேப்ஸ், ஸ்கொயர் சொல்லி கொடுக்குறீங்களா, ஒரு ட்ரையாங்கிள் சொல்லி கொடுக்குறீங்களா, ஸ்டார் சொல்லி கொடுக்குறீங்களா, இதெல்லாம் வச்சு நீங்க அவங்க கூட நீங்க விளையாடலாம். பிகாஸ் எல்லா பிள்ளைங்களை வந்து அவங்க புக்கு விஷுவலா மீன்ஸ் புக்கா பார்க்க மாட்டேன். விஷுவல் சி அவங்க மோர் டு கினஸ்தட்டிக் மீன்ஸ் மோர் டு மூவ்மெண்ட், பாடி மூவ்மெண்ட். சோ நீங்க அதெல்லாம் நீங்க பைக்கலாம். இது பைக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ் பைக்கலாம், ப்ளூபெரிஸ் பைக்கலாம். நீங்க வந்து மார்ஷ்மெலோ பைக்கலாம். சோ இட்ஸ் அப் டு யோர் ஆப்ஷன் when whatever you have at home. Yes, so coming back to failure. So failure வரும்போது என்ன பண்றோம்? இஸ் இட் நம்ம கிவ் அப் பண்றோமா? இப்படி ஸ்ட்ரக்சரா வரும்போது ட்ரீம்ஸ், ஓகே பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஓகே நல்லா நெக்ஸ்ட் டெர்ஷரி நம்ம நெக்ஸ்ட் டிப்ளமா படிக்கணும், ஃபவுண்டேஷன் படிக்கணும், டிகிரி போகணும். ஆர் நீங்க உங்களுக்கு படிப்பு வந்து அவ்வளவு அச்சீவ் பண்ணலன்னா ஓகே சம்திங் culinary arts, சம்திங் ஆன் ஸ்கில் பேஸ் போனோமா, நிறைய கனவோட போறோம். ஆனா சம்டைம்ஸ் ரீசா பார்க்கும்போது ஓகே 2.8 கிடைக்குது. பிசினஸ் பார்க்கும்போது ஒன் கஸ்டமர் தான் வாங்குறாங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஊருக்கா பிசினஸ் செய்யலாம், எனிதிங் ஒன் கஸ்டமர் தான் வந்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை ஹவர்ஸ் நான் செய்யறேன், இவ்வளவு ஃபெயிலியர். சோ என் வாழ்க்கையை பார்க்கும்போது நானும் நிறைய ஃபெயிலியர் கோ த்ரூ பண்ணுவேன். சோ நான் கஷ்டப்பட்டு படிப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். இப்ப நீங்க ஃபெயிலியர் பத்தி பேசும்போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அநேக ஃபெயிலியர் கோ த்ரூ பண்ணிருக்கீங்க சொன்னீங்க. why not நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணத அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அந்த சேலஞ்சஸ் எப்படி நீங்க கோ த்ரூ பண்ணீங்க, அது கொஞ்சம் நம்ம மத்தியில நம்ம கேர்ள்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ண முடியுமா? மேபி இன்னைக்கு நம்ம மத்தியில அநேக வாலிப பிள்ளைங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. சோ இது நீங்க சொல்ற வேலையில இது அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஷூர்க்கா, தேங்க் யூ. சோ ஆக்சுவலி வந்து எஸ், so நான் நிறைய அழுவேன். so then anything go through life, so you just cry yo adoriya yaar படிக்கிறா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாரு அழுது then after ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். பிகாஸ் நிறைய தடவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். மீன்ஸா நான் ரொம்ப எஃபர்ட் போடுவேன். I'm a student, I'm not even a top student, but நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். சோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும் போது and then நம்ம ரிசல்ட் பார்க்க முடியாத நிலைமை. பிகாஸ் எக்ஸாம் இஸ் ஜஸ்ட் a period. எஸ், நம்ம லைஃப் பூரா அது செய்யல. சோ நான் என்னோட டைம் பீரியட் குள்ளதான் நான் அச்சீவ் பண்ணும். சோ என்னோட கனவு சின்ன வயசுல இருந்து நான் டீச்சர் ஆகணும் தான் என்னோட கனவு. மீன்ஸ் சின்ன பிள்ளைங்க கீப்பிங் தானே, என்ன ஆக போறீங்க, நான் வந்து டீச்சர் இப்போ வரைக்கும் டீச்சர், அப்படி ஒரு தாட் தான் நான் இருந்தேன். சோ என்னோட கனவு வந்து அவ்வளவு கனவு மாறல, ஆன் அண்ட் ஆஃப் மாறிச்சு. இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குக்கிங் சேனல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் மாறிச்சு. பட் அது ஸ்டெக்னா என் அம்மாவோ வந்து என்னை புஷ் பண்ணாங்க, இல்ல கோ ஃபார் வாட் காட் ஹஸ் கால் யூ அப்படி. And then so நான் நிறைய ஆழ்ந்து நானும் ஆண்டர்கிட்ட நான் என்ன சொல்வேன்னா, ஐயா நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எனக்கு ஏன் ரிசா கிடைக்குது? மேத்ஸ் வந்து இப்பவுமே 30, 32, 36, 30, 30, 32, 36 40 கூட கிடைக்காது. என்னடா இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ரொம்ப அப்செட்டா இருந்தேன். சோ நான் கஷ்டப்பட்டு படிச்சு தென் ஃபார்ம் 3 வரும்போதே பிஜி வந்துச்சு. தென் என்னோட மேத்ஸ் சயின்ஸ் கொஞ்சம் வீக் தான், எஸ்பெஷலி மேத்ஸ் தான் ரொம்ப வீக். சோ நான் வந்து 3 o'clock எழுந்தேன். பட் என் வாயில என்ன சொல்றதுமா, ஃபெயில் பண்ணிடுவேன், ஃபெயில் பண்ணிடுவேலா, F கிடைச்சிருவலா, அது கேரண்டி. நான் அதையே சொல்லிட்டே இருந்தேன்.
அப்ப ரிசல்ட் பார்க்கும்போது இப்படி அப்படி இருந்தா காடியில போயிட்டு என் அப்பா தான் என் கூட வந்தாரு. அப்புறா என் அப்பா தான் காடி நான் தான் பக்கத்து நான் அழுந்து கொஞ்சம் என் அப்பா என் அப்பா இந்த சிச்சுவேஷன் என்ன ஃபீல் பண்ணாரு. அவரு பரவாயில்ல நீ வந்து எஃபர்ட் போட்ட அதுதான் என் அப்பா சொன்னாரு. பரவாயில்ல நீ ட்ரை பண்ண SPMல கிடைச்சிடும் என் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஃபெயிலியர் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் ஈவன் பிரைமரியில கூட நம்பர் 2 தான் கிடைக்கும். ஏன் நம்பர் 1 கிடைக்க மாட்டேது? நம்பர் 2 ஈவன் சர்ச்ல பைபிள் குவிஸ் நம்பர் 2 திருப்பியும் ஏன் எனக்கு நம்பர் 1 வேணும். அது வந்து கிடைக்காது. சோ அதுதான் எனக்கு ஒரு ஃபெயிலியர் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப 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 டெவஸ்டேட்டடா இருக்கும். நம்ம இவ்ளோ செய்யறோமே இவ்ளோ காரியங்கள் செய்யறோம் ஆனா ஃபெயிலியர் அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நம்ம யங் கேர்ள்ஸ் யங் உமன்ஸ் நம்ம லைஃப்ல வந்து நிறைய தடவை யோசிக்கிறோம். எக்ஸாம்பிள் ப்ரொமோஷன் வேலை இடத்துல கிடைக்கிறோம் எனிதிங். ஆனா அவ்வளவு எஃபர்ட் போட்டு செய்யறோம். யார் பார்க்காத நேரத்துல நம்ம செய்யறோம். மினிஸ்ட்ரி அவ்வளவு எஃபர்ட் போட்டு மினிஸ்ட்ரி செய்யறோம். ஆனா மேபி நம்ம பார்க்கல ஒரு நம்ம லீடர் பார்க்கல. ஆனா வந்து கஷ்டப்பட்டு பார்க்கும்போது ஆனா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, உயர்வு கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அது வந்து அந்த கிவ் அப் பண்ண சிச்சுவேஷன் வருது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபெயிலியர். சோ ஃபெயிலியர் வரும்போது ஸ்டேட் ஆஃப் ஃபியர் வரும். ஃபியர் வந்தானே ஐயோ டீச்சர் ஆக மாட்டேன் போல, என் அப்பா வந்து அப்போ கஷ்டப்பட்டு நிறைய காசு கட்டணுமே, இப்படி என் அப்பா காசு கட்டு போறாரு, அந்த தாட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த டைம்ல. சோ எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ் that நான் வந்து ஃபெயில் பண்ணிடுறேன். ஃபியர் என்ன படிக்க போறேன், இஃப் நான் ஃபெயில் பண்ணிட்டேன்னா அதான் டீச்சர் ஆக மாட்டேன், என்ன செய்ய போறேன், லைக் ஃபோமோனா லைக் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆஃப் லைஃப். எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, எல்லாரும் படிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, அப்போ நெக்ஸ்ட் போயிடுவாங்க. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப 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 டிசப்பாயிண்ட். என்னன்னா இப்ப ஃபெயிலியர் சொல்லி நீங்க பேசும்போது எஸ் ஃபெயிலியர் வந்து நம்ம அநேக வேலையில நம்ம ஃபேஸ் பண்றோம். ஃபெயிலியர் இஸ் நம்மளோட வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு டைமும் வந்து சம் ஃபெயிலியர் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஃபெயிலியர் நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃபியர்க்குள்ள போவோம். சில சூழ்நிலை வந்து சில கம்பேரிசன் பண்ணுவோம். அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு இது நடக்கல, ஏன் எனக்கு இது நடக்குதுன்னு. பட் இதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்றது இதான் லைஃப். இது நம்ம கோ த்ரூ பண்ணலன்னா லைஃப் நம்ம லைஃப்ல ஒரு சேலஞ்சஸே இருக்காது. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வரும்போதுதான் நம்ம வந்து நிக்கும் போது டபுள் ஸ்ட்ரென்த், காட்டோட டபுள் ஸ்ட்ரென்த்ல வந்து நம்ம நிப்போம். சோ ஃபெயிலியர் வந்து நம்ம பாக்குறோம் தான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யும் போதோ கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அது நம்ம வாழ்க்கை முழுவதும் இருக்கும். ஆனாலும் ஃபெயிலியரை காட்டிலும் நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை காட்டிலும் ஆண்டவர் மேல நம்ம வைக்கும் போது ஃபெயிலியர் எவ்வளவு ஃபெயிலியரை பார்த்தாலும் ஆனா அது சக்சஸ்ஃபுல்ல போய் தான் முடியும். இன்னைக்கு நான் ப்ரோமோல வந்து அந்த இதை பில்ட் பண்ணும் போது ஸ்டார்டிங்ல நான் ஃபெயிலியரை பார்த்தேன். ஆனாலும் நான் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவரை நம்பினேன், என்ன நம்பல. ஆண்டவரை நம்பி செய்யும் போது அதுல சக்சஸ்ஃபுல் பார்த்தா. அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக ஃபெயிலியர் பார்ப்போம். சில விஷயங்கள் நம்ம உடஞ்சி போவோம், எல்லாத்திலுமே ஏந்திரிப்போம், உழுவோம், ஏந்திரிப்போம். இது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நடக்கும். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா நம்மள பிடிச்சு கொண்டு இருக்கிறாரு. அவரோட கரமானது நம்ம கைகளை பிடிச்சு கொண்டு இருக்குது. சோ எவ்வளவு ஃபெயிலியரை பார்த்தாலும் சோர்ந்து போவாதபடிக்கு உட்காராம திரும்ப ஏந்திரிச்சு அந்த சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து நிக்கும் போது நம்ம ஸ்ட்ராங்கான பர்சனா நம்ம நிப்போம். கடவுள் நம்மள திரும்பவும் அழகாக நம்மள உருவாக்கி கொண்டே இருப்பாரு. ஓகே சக்கினா. எஸ் அக்கா, பாருங்க இப்போ ஃபெயிலியர் கோ த்ரூ செகண்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டேன். பட் ஃபெயிலியர் வரும்போது இப்போ நம்ம கிவ் அப் பண்ண சிச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அன்வர்தினஸ், இம்பாசிபிள், இல்ல என்னால முடியாது, இல்ல என்ன ரொம்ப சின்ன பிள்ளை, இல்ல நான் ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, அப்படிலாம் தாட் வரும்போது என்ன ஆகணும்னா ஸ்லோலி நம்ம எய்ம், நம்ம ட்ரீம்ஸ், நம்மளோட தாட்ஸ் எல்லாம் ஸ்லோலி அப்படி டிஸ்ட்ரக்சர் ஆயிரும்.
சோ நம்ம வாழ்க்கையில இவ்ளோ ஸ்ட்ரக்சரா இருந்தாலும், இவ்ளோ ஸ்ட்ரக்சர் நம்ம இவ்ளோ லாங் டேர்ம்ல வந்து யோசிச்சாலும், when நம்ம give up in a situation or நம்ம selfல unworthiness, I'm dumb, I'm useless, I'm no worth anymore for my parents, I'm no worth anymore for my friends, I'm no worth anymore for my church, I'm no worth anymore as in this world. அப்படிலாம் நம்ம சொல்லும்போது slowly நம்ம establish பண்ற கனவு எல்லாமே போயிடும். சோ நம்ம யோசிக்கிற நிலைமை என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இன்தூசியாசமோட ஓகே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் செய்ய போறேன், நான் புதுசா கீவேர்ட் லேர்ன் பண்ண போறேன், கீதா லேர்ன் பண்ண போறேன், அந்த இன்தூசியாசம்ல மூவ் பண்றோமா, அவங்க தான் சொல்லிட்டாங்களே, நான் தான் நல்லா வாசிக்கலையே, நான் தான் அவுட்டான ஸ்ட்ராமிங்ல வந்து வாசிச்சேன், நான் தான் சீலாப்பான வார்த்தை பயிச்சிட்டேன்னா, ராங் ஆத்திரப்பட்டேன், சோ நான் இந்த மினிஸ்ட்ரி இந்த காரியத்துல worth இல்ல, அப்படி விட்டு போறோமா, இதுதான் நடக்கும். அந்த பீசஸ் எல்லாம் அன்பர்சலா ஆகும். சோ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறோம். நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து கண்டினியூ பில்ட் பண்றோமா டீஸ்ட்ரக்சர் பண்றோமா, சோ நம்ம இந்த நிலைமையில யோசிக்கிறோம். நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு நம்மளோட டிசிஷன் ஆனது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஒரு எய்ம் வைக்கிறோமா, அந்த எய்மை வந்து நம்ம வந்து அதை முடிக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுல நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு இந்த மாதிரி தான் அன்பேலன்ஸா நம்ம நிப்போம் இன்னைக்கு. ஆனாலும் நம்ம கடவுளோட கைகளை பிடிச்சிட்டு நம்மளோட எய்மை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அதுல நம்ம சக்சஸ் பார்ப்போம். சோ எந்த சூழ்நிலைகளையுமே நம்ம வந்து கிவ் அப் பண்ணாம ஸ்ட்ராங்கா ஆண்டரோட பலத்தை மட்டும் நம்பி அவரை மட்டும் பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வோம். சோ ஷக்கினா, நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் ஒரு செக்மெண்ட்ல வந்து நம்ம சாங் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுப்போம். சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு சாங் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். சோ அந்த சாங் இன்னைக்கு நம்ம உங்க மத்தியில நம்ம போட போறோம். சோ கண்டிப்பா அந்த சாங் நீங்க பாருங்க, நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. and the song title is என்னை நடத்தும். சோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மள நடத்துறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் நம்மள வழி காட்டுறவராக இருக்கிறார். ஒவ்வொரு டைமும் நம்ம வழி தவறி போகும் போதோ, இன்னைக்கு நம்ம உடைக்கப்பட்ட நேரங்களோ இருக்கட்டும், என்ன சூழ்நிலைகளை நம்ம கடந்து போனாலும் ஆவியானவர் நம்மள வழி நடத்துறவராக இருக்கிறார். அவர் மாற்றமே நம்மள நடத்துறவராக இருக்கிறார். சோ இந்த பாட்டை நீங்க கேளுங்க. This song is written by Joel Raghavan. சோ இந்த பாட்டை நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். and here we go.
எப்படி இருக்கு இந்த பாட்டு? நீங்க ஃபுல் வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ல ஃபுல் லிங்க் போடுவாங்க. அந்த லிங்க் நீங்க தட்டினீங்கன்னா இந்த ஃபுல் சாங் நீங்களால பார்க்க முடியும். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தியர் சேனல். அவங்களோட சேனலை மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அவர் கிறிஸ்டியன் லோக்கல் ஆல்பமை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லோக்கல் சாங்கை நம்ம கொண்டுட்டு வரோம். ஸோ மறக்காம அவங்களோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய 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 நல்ல நல்ல பாடல்கள் அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட். அண்ட் நான் நம்புறேன் இந்த பாட்டு உங்ககிட்ட பேசி இருக்கோன்னு. ஸோ ஆண்டவர் என்னைக்குமே நம்மள நடத்துறவராக இருக்கிறார். Amen. So ஷக்கினா, எஸ் ஓகே எஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் சோ நானும் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க. சோ யா நம்ம ஃபெயிலியர் வரும்போது நிறைய ஃபியர் வரும் and then நிறைய கம்பேரிசனும் வரும். சோ இன்னைக்கு உங்களுக்காக யங் கேர்ள்ஸ், உமன்ஸ், மதர்ஸ், ஏன்னா உங்க எக்ஸாம்பிள் உங்க பாடி பத்தி எக்ஸாம்பிள் பிரெக்னன்சி கோ த்ரூ பண்ணானே, போஸ்ட் பேட்டர்ன் எல்லாம் கோ த்ரூ பண்ணானே நமக்கு ஒரு ஃபியர். என்ன ஃபியர்னா திருப்பி என் பாடி இப்படி ஆகுமா, குறைக்க முடியுமா, நிறைய உமன்ஸ் கூட கோ த்ரூ பண்றீங்க. ஸோ பட் டோன்ட் வரி, everything will be fine. Just keep working hard, just eat healthy, everything will be all right. So even though it takes up 1 year, but don't give up. Don't be depressed or devastated why your body can't go back to the first how you were married. I mean just married, but God will definitely lead you. Just say thank you for that, for everything will be well. And then don't compare yourself. Oh நான் இப்படி இருந்தேன், see this time என் சட்டை பூர முடிஞ்சு இப்போ பூர முடியல, you know that comparison or comparing with somebody else. அவங்கனால straight A's கிடைக்க முடியும், இவ்ளோ மீன்ஸ் அவங்க கொஞ்சம் தான் படிப்பாங்க ஆனா straight A's கிடைக்க முடியும். ஆஃபர் வந்து US கிடைச்சிச்சு, ஏன் எனக்கு கிடைக்கல, இந்த கம்பேரிசன். சர்ச்ல அவங்களுக்கு மட்டும் இந்த ஊழியம் கொடுக்குறாங்க, ஏன் எனக்கு ஊழியம் இந்த இப்படி சின்ன ஊழியம் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு காரணமே இருக்கு. சோ இந்த காரணத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாத்ரூம் ஈவன் சர்ச் பாத்ரூம் கலரிங்களா, அதே நன்றி ஆண்டவரே, என்னை ஒரு நாள் என்னை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க. இதுதான் நான் சொல்வேன். இப்போ நான் ஃபெயில் பண்ணும்போது கூட நான் இதுதான் நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு நெக்ஸ்ட் லெவல் நீங்க கொண்டு போவீங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க. இதுதான் நான் சொல்வேன். சோ இந்த ஃபெயிலியர் வந்து ஃபியர் வந்து நமக்கு கம்பேரிசன் வரும். சோ இதெல்லாம் நீங்க வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் போறோம். So are you ready? Yes, I'm ready. Awesome. So yeah, as I told, நம்ம STEM science class போல நம்ம STEM classல இருக்கோம். So நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்க போறோம்னா ஓகே ஐஸ்கிரீம் செய்ய போறோம். சோ எக்ஸைட்டடா இருக்கீங்க? Of course. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கும் இது எக்ஸைட்டடா இருப்பீங்க. சோ கண்டிப்பா யூத்ஸ் எல்லாமே எக்ஸைட். ஏன்னா ஐஸ்கிரீம் யாருக்கும் பிடிக்காதது யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். சோ இன்னைக்கு ஷக்கினா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கத்து கொடுக்க போறாங்க. மறக்காம பாருங்க, நீங்களும் வீட்ல இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் the best ஐஸ்கிரீம் நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். எஸ், thank you Ka. So இன்னைக்கு ingredients வந்து I have this chocolate flavor milk, anything is fine, full cream is fine, condensation milk also fine, it's up to you lah. And then you can use the normal milk or also chocolate milk, is up to your flavor. And also வீட்ல இருக்கும்போது பிள்ளைங்க கேக்கும்போது or நீங்க crave பண்ணும்போது நீங்க செஞ்சு சாப்பிடலாம். So it doesn't you don't have to go to shop in order to buy the ice cream na, if malas right. So we have this chocolate milk, then we have this cream kelap coconut milk. Okay, sorry. Yeah, we have it here. And then this one is when we are doing the experiment. I will explain to you. We will put this salt in with the ice in the bag, with the bag. So we need also the Ziploc bag. Yes, we need the Ziploc bag as well. Yes. And then if you want to add sugar, you can add sugar as well, but I'm not adding sugar for this round because chocolate milk வந்து ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கு. So if நீங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்னா நீங்க ஒன்னும் ஸ்வீட் sugar add பண்ணலாம். Yes. And then நீங்க வந்து normal milk பாய்க்கிறீங்கன்னா நீங்க வந்து vanilla essence add பண்ணும். vanilla essence நீங்க add பண்ணலாம். But since நான் chocolate milk பாய்க்கிறேன், நான் vanilla essence add பண்ணேன். Yeah. அவ்வளவுதான். So are you ready to start? Yes, I'm ready. Yes. Okay. So இந்த பேக்ல வந்து
And one more thing, you can have your measuring cups along with you, and also like measuring like spoons and all that. But if you don't have it, you're not baking நீங்க செய்யலனா வீட்ல நீங்க இப்படி கப் நீங்க பைக்கலாம், and then after spoon normal tablespoon நீங்க பைக்கலாம். Yeah, so இப்போ வந்து milk chocolate milk வந்து நம்ம ஊத்துவோம் இங்க. So you depends on the quantity. If you alone wants to eat it, they want to keep, you can still use this bag. But if you want to just just want to satisfy or diabetics patients, you know, not patients diabetics. Yeah, because we cannot say because even kids, anyone have diabetics, you know, sugar romba high consume பண்ணுவாங்க. So you can use the small ziploc bag as well. Okay. Yep. Yes, let's go. So yeah, so you have 2 cups of this 2 cups of milk. Okay, chocolate milk. Then you pour it here. Don't worry, it's clean. Actually, I wash my hands. It's behind the scene. Then after we have this cup. Okay, but careful your. Okay, so you pour it into the bag. Okay, and then another cup. But if you want it more, you can. There's no matter that you need to limit. You can go. So before we begin, I just want to explain. So this chocolate milk வந்து நம்மளை குறிக்குது. Milk வந்து நம்ம சின்ன வயசுல வந்து நமக்கு கெட்டதுலாம் என்ன தெரியாது நமக்கு. You know, when we are young, we are a child, we don't know anything. But as we grow older, experience mold us, everything mold us. How people treat us mold us, how people talk to us mold us, how we talk to people mold us. Some people can be very straightforward, but sometimes things take place, they learn to subtle themselves, relax, and you know how to respond, they learn to respond properly. So this kind of things, just want to explain. Number da idu chocolate milk. Okay, so milk வந்து white ah இருக்கும். So இது chocolate milk. Okay, don't worry about that. Okay, then after it, yes. So this one, yeah, we just adding creamer. Okay, creamer is basically to make it more smoother. Okay, yes. So when you're eating the ice cream, it will be more smooth. Yeah. So you can add 1.5 tablespoon. 2 also it's fine. Okay. Okay, 1.5. Okay, then you mix it. Okay, after you are done, okay, now the bag. The Ziploc bag actually signifies God. God who helps us in every moment and leads us. And also I will let you know, we have another thing. Thank you. Another thing, we have the ice. So the ice is, yes, I can. So the ice is actually our situation, our problems, our memories, good memories, bad memories, everything. So this, when we put inside this container, okay, this container, okay, so you can zip your bag. Okay, so those who doing white milk, you can put everything inside, vanilla essence, you can put sugar, everything inside, then you mix. I only put coconut cream. So you put inside, okay, and then you're going to put the ice. As I told, the ice is our problems, our good memories, our happy, bad experience, good experience, everything. Okay. So we can use the tongs. Okay. Yeah. So we can put inside here. Yeah. Yeah, so this is a very easy recipe to do lah. You know, okay. So now you close. You can use a big container. Okay. Then you can cover with the cloth.
and then after you can shake. You can we can shake for 5 minutes. Probably you can set timer to estimate to measure it. Yes. Shake. Yes, shake. You keep shaking it until it's turning frozen. So in science, when we see liquid to solid, the process is called freezing. Yeah. So when we freeze all this, so I think the viewers can hear me, right? Ka? Yes. So what I'm saying here today, the three positive thing I want to share, which is the first one. Any guesses? No guesses. So the first one, see, when God created this earth, okay, I stop for a while. Okay, when God created this earth, He didn't create just using His mind. You know, when He created this earth, He used His word, the word of God, and He became alive. So ஆண்டவர் வார்த்தையா இருந்துச்சு. So ஆண்டவர் படிக்கும்போது அவர் வார்த்தையில படிச்சாரு. So what I'm saying, the first point is நம்ம வந்து confess, ஆண்டவரோட வார்த்தை வந்து சொல்லி நம்ம confess பண்ணோம். So example, SPMல நான் வந்து சொல்லல ஃபெயில் பண்ண போறேன் நான் சொல்லல. இந்த டைம் வந்து ஓகே ஆண்டவரே எனக்கு நல்லா குட் ரிசல்ட் கொடுக்க போறீங்க நான் டீச்சரா போறேன் அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ நான் அப்படிதான் இந்த டெக்னிக் க்ளோஸ் ஐஸ் பண்ணி ரிசல்ட் பார்க்கும்போது என் அம்மா கிட்ட கொடுத்தேன். ஓகே அம்மா ரிசல்ட் அப்படி சொன்னாரு. ஓகே அப்படி சொன்னாங்க. பார்க்கும்போது எனக்கு B கிடைச்சிச்சு. மீன்ஸ் a failure on at P3 I got B, you know, for a student like that where I don't even reach 40, when I got B I was like wow, you know, that kind of thing. So this one is really inspired. Another thing, God was confident in His creation. Yes. அவர் சொல்லல அதெல்லாம் சொல்லல. சோ அவர் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு. ஓகே பூமி படிக்கிறோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த ஸ்டா படிக்கிறோம் நம்ம படிக்கிறோம் அவர் சயின்ல படிக்கிறோம், அவர் டவுட்டே பண்ணல. நம்ம தான் நிறைய தடவை டவுட் பண்றோம். இவன் தான் என் தங்கச்சி சொல்ல நீ இப்படிதான் சொல்ல அப்படி சொல்லி அப்படிதான் நம்ம மனுஷரை நம்ம மாத்தி சொல்றோம். பட் என்ன ஆண்டு நம்ம என்கரேஜ் பண்றாரு, கான்பிடென்ட். ஓகே நம்ம செய்ய போறோம்னா இவ்வளவு கஷ்டத்தை வந்தா செஞ்சிருவோம் கடைசியில செஞ்சிருவோம். இவ்வளவு ஆளுங்க வந்து நம்மள வந்து என்ன சொன்னா செஞ்சிருவோம் அது மைண்ட் செட்குள்ளதான் போனோம். சோ நம்ம செல்ஃப் எஸ்டீம். இப்போ அக்கா நீங்க அழகா இருக்கீங்க, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? தெரியல. சோ எக்ஸாம்பிள் அக்கா இது அக்கா அழகா இருக்கீங்க, நீங்க தேங்க்யூ ஸ்ரீவா சொல்லணும். நிறைய தடவை இல்லலா நான் அழகா இல்லலா, நான் ஹென்சமா இல்லலா நல்லா பாட்டு பாடலா இல்ல. சோ நம்ம வந்து ஜஸ்ட் எஸ் தேங்க்யூ அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? ஓகே before I go to the let's shake first. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து இப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ற வேர்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன வார்த்தையை ரொம்ப நம்ம பயன்படுத்துறோம், என்ன வார்த்தையை நம்ம கன்ஃபஸ் பண்றோம், அது நம்மளுக்கு நடக்கும். இன்னைக்கு நான் என்னால முடியாது, இன்னைக்கு முடியாது நம்ம சொல்லும் போது நம்மளால முடியாதுதான். ஆனா என்னால முடியாட்டினாலும் முடியும் நம்ம கன்ஃபஸ் பண்ணும் போது கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். அதுல நம்ம சக்சஸ் பார்ப்போம். இன்னைக்கு ஷக்கினா சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு டைம் படிக்கும் போது என்னால முடியாது, நான் ஃபெயில் பண்ணிடுவேன் சொல்லும் போது அவங்க கன்ஃபஸ் பண்ணும்போது அதுதான் அவங்க பார்த்தாங்க, ரிசல்ட்ல வந்துச்சு. பட் ஒரு டைம் வரும்போது அவங்க கன்ஃபஸ் பண்ற வேர்ட் வந்து பாசிட்டிவா சொன்னாங்க, என்னால முடியும், நான் எடுப்பேன்னு. சோ அவங்க கன்ஃபஸ் பண்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு நடக்கும். சோ இன்னைக்கு நம்ம என்ன வார்த்தை அதிகமா சொல்றோம்? இன்னைக்கு என் கையில காசு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம கையில காசு இருக்காது. இன்னைக்கு நம்ம கையில காசு இல்லாட்டினாலும் என் கையில காசு இருக்கு. ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு எல்லாமே நடக்கும், என்னால சக்சஸ் ஆக முடியும், என்னால இதை செய்ய முடியும், இது என்னால முடியும் நம்ம சொல்லும் போதோ ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம சொல்றதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நடக்குது. சோ இன்னைக்கு நம்ம
கான்பிடண்டா இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அதை கான்பிடண்டா நம்ம சொல்லணும். இன்னைக்கு என்னால இது செய்ய முடியும், இன்னைக்கு இந்த ஐஸ்கிரீம் எனக்கு செய்ய தெரியாது, இன்னைக்கு என்னால செய்ய முடியும். நம்மளுக்கு யூடியூப் இருக்கு, யூடியூப் பார்ப்போம், யூடியூப் பார்த்தா நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும். எனக்கு சமைக்க தெரியாது, நான் கல்யாணம் பண்ணி சமைக்க தெரியாது, ஆனாலும் யூடியூப் பார்த்து ஒன்னொன்னா நம்ம பார்த்து செய்யறோம். சோ தெரியாதுன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாது, ஆனாலும் தெரியாததையும் நம்ம வந்து கத்துக்கிறது தான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ என்னைக்குமே வந்து சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம சொல்ற வார்த்தையானது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு அநேக தாய்மார்கள் நம்ம மத்தியில இருக்கோம், அநேக வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில இருக்கிறீங்க. சோ இன்னைக்கு அநேக லேடிஸ் நம்ம மத்தியில பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கன்ஃபெஸ் பண்ற வேர்ட் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. அண்ட் கான்பிடென்ட் அதுவும் ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அவுட் அப்பீரியன்ஸ்ல எப்படி இருக்கணும்ன்றது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன், நான் அசிங்கமா இருக்கிறேன்றது தேவையில்லாதது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் படைக்கிற ஒவ்வொரு கிரியேஷனும் அழகானது. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே அழகானவர்களாக இருக்கிறோம். சோ எதையும் கொண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, எதையும் குறித்து நம்ம வந்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டு மேல நம்பிக்கையை வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம செய்வோம். அதுல கண்டிப்பா நம்ம சக்சஸ் பார்ப்போம். இன்னைக்கு எப்படி ஷக்கினா வந்து அவங்களோட எக்ஸாம்ல பாஸ் ஆகுறாங்களோ அதே போல இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம பாஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியரை பாக்குறோமா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு திரும்பியும் பலப்படுத்துவார், ஆண்டவர் திரும்பி என்னை கட்டுவாருன்னு சொல்லி அந்த வேர்டை நம்ம கன்ஃபெஸ் பண்ணும்போது கண்டிப்பா கடவுள் நம்மள கொண்டுட்டு வந்து நிக்க வைப்பாரு. ஆமென். சோ கண்டினியூ பண்ணலாமா? இந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு, ஓகேங்களா? எல்லா ஸ்டார்ம்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. சோ கண்டினியூ வந்து நான் சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ். தேர்ட் பாயிண்ட் சொல்லமாட்டா? எஸ் ஆஃப் கோர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே தெரியாது சொல்லக்கூடாது. எல்லாமே தெரியும், என்ன நான் தெரிஞ்சு வைப்பேன் அப்படி ஒரு தாட் நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ண இக்யூப் பண்ண உங்க லைஃப்ல. சோ நெக்ஸ்ட் வந்து தேங்க்யூ சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி நான் இந்த டைம்ல ஃபெயில் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன். சோ நான் வந்து ஆண்டவரே நன்றி எனக்கு குட் ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்காக நன்றி. நீ கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுதான் நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட. ஆனா பி தான் கொடுத்தாரு. சோ நான் ஜஸ்ட் ஆண்டவரே நன்றி சொல்லி எனக்கு கிரெடிட்ஸ் கொடுத்ததுக்காக நன்றி. யூனிவர்சிட்டியில அட்லீஸ்ட் 5 கிரெடிட் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு குட் ரிசல்ட் கொடுத்ததுக்காக நன்றி. அப்படிதான் சொல்லி தென் டைம் வரும்போது அந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு. சோ உங்களோட டெக்னிக் உங்க லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களோட நெகட்டிவிட்டி ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிறைய தடவை நம்ம வீட்டுல கூட நம்ம அம்மா அப்பா எதுவும் செஞ்சா கூட நன்றி சொல்ல மாட்டோம். சோ இது அட்லீஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணோம். தேங்க்யூ சொல்லுங்க. ஹார்ட் ஆஃப் கிராட்டிட்யூட். ஆமென். உண்மையாலுமே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றத வந்து நம்ம மறக்க கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு டைமும் நம்ம உழுவுற டைம்லயும் இருக்கட்டும், நம்ம சோர்ந்து போகிற டைம்லயும் ஆண்டவர் திரும்ப நம்மள பீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, திரும்ப நம்மள அழகுபடுத்துறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, ஒரு காலத்துல நான் இருக்கும் போது நான் ஃபெயிலியரா இருந்தேன், என்னால முடியாது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று கடவுளோட வார்த்தையை பேசுவேன்னா அப்ப எனக்கு கேட்ட எனக்கு அந்த தைரியம் இல்ல, என்னால முடியாது, நான் வந்து ஃபெயிலியரு, என் வாழ்க்கையில நான் வந்து எதுவுமே ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் இன்னைக்கு இங்க நின்று பயன்படுத்துறாருன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் பயன்படுத்துறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம விழுந்து போறவர்கள் கிடையாது, சோர்ந்து போறவர்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி திரும்பி பார்க்கும் போது எவ்வளவு சிச்சுவேஷன் நம்ம கோத்ரூ பண்ணி வந்திருப்போம், ஆனாலும் இன்னைக்கு நம்மள அவ்வளவு அழகாக கடவுள் திரும்பியும் நம்மள நிக்க வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்மள எந்த ஒரு குறை இல்லாம எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம விட்டு கொடுக்காம அழகாக திரும்பியும் நம்மள உருவாக்கி இன்னைக்கு நம்மள ஒரு இடத்துல வந்து நிக்க வைக்கும் போது இன்னைக்கு நம்ம செல்ஃப நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் கடவுள் செய்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் கேட்டதை காட்டிலும் கடவுள் தி பெஸ்டா தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. சோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துறத நம்ம வந்து இறக்கி வைக்கிற கூடாது. ஒவ்வொரு டைமும் நம்ம கடவுளை பிரேஸ் பண்றவராக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நன்மைகள்
நன்மைகள் செய்கிறாரோ, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நன்மைகள் செய்யறாரோ, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில கடவுள் நன்மைகள் செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டோம்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களை கடவுள் மாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஏமே சோ என்ன சூழ்நிலைகளுமே நம்ம கடவுளை பிரைஸ் பண்றத ஸ்டாப் பண்ணவே கூடாது. நம்ம லைஃப் லாங் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம், அவரை நம்ம தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ गाइस, நம்மளோட ஒவ்வொரு செக்மெண்ட்ல பர்த்டே விஷஸ் இருக்கு. சோ அதே போல இந்த மாசத்துல நம்மளுக்கு சம் பர்த்டே விஷஸ் வந்திருக்கு. சோ இப்ப நான் இந்த பர்த்டே விஷஸ் உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ண போறேன். நிறைய விஷஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இன்னைக்கு நான் இந்த விஷஸ நம்ம படிக்க போறேன். Okay, first wishes. Happy birthday, Pastor Matthew Raj. Happy birthday, Pastor Matthew. So, wishing you a birthday filled with God's love and blessing. May He continue to use you powerfully in ministry with love one way. So, next birthday wishes is happy birthday, my wonderful Annie. I am sending you prayers and blessing. May the Lord Almighty bless you and keep you. The Lord's light will always shine on you. From Brother James. So next birthday wishes is இது என்னோட பையன். இது நாங்க as a parents அவரோட பர்த்டே விஷ் பண்ணிருக்கோம். So happy birthday Asiel Melentius. May God's hand continue to guide you, His favor surround you, and His love fill your heart all the days of your life. With love, Kumar Paulina. The next birthday wishes is happy birthday, my dear husband and son. Today, my heart is overflowing with love and gratitude as I celebrate the two greatest blessings in my life. You both are the reason I smile, the strength I lean on, and the joy that fills my soul. With love, Paulina. இது என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே வந்ததுனால அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணிருக்கேன். So the next wishes is happy birthday Ruth. Wishing you a birthday wrapped in God's love. Your faith and gentle spirit shine brightly. May God's blessing fill your life abundantly. Now and forever. With Pastor Simbat and family. Happy birthday Ruth akka. So இதே போல உங்களுக்கும் அடுத்த மாசம் guys. Hello. என்ன எனக்கு ஸ்பெஷல் பார்த்தனா நம்ம ஹோஸ்ட் ஒவ்வொரு மாசமும் நம்ம எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹோஸ்டுக்கு யார் விஷ் பண்ணுவா? அதனால தான் டீம் எல்லாம் பிளான் பண்ணி என்ன அனுப்பி இருக்காங்க. நான் இங்க ஆயம் டாக்டர் வரல, தப்பா நினைச்சுக்காதீங்க, வேற ஷோட்டு பாக்கிறாதீங்க, இஸ் பியூட்டி தான். சோ நம்மளோட ஹோஸ்ட்க்கு நான் வந்திருக்கேன் விஷ் பண்றதுக்கு. Blessed birthday for our Is Beauty host. You are fearfully and wonderfully made. Always remember you are loved by God and loved by us. Amatane, we all love you and anointed for purpose and destined for greatness. May you walk boldly in the purpose of God as placed in your life. On your birthday, always remember that we pray God's overflows in your life, peace remain, and His plan unfold beautifully in your life. And always, we all love you. So, we are my one way family, Is Beauty. I am Dr. One Studio. We all love you. Yeah. So, yes, guys. Now, so, I am Dr. Bye-bye. Bye. Bye. Thank you so much. So guys, உங்களுக்கு இதே போல விஷஸ் இருக்கா? நம்மளோட நெக்ஸ்ட் மந்த் ஷோல உங்களோட விஷஸ் நம்மளுக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். சோ எனி விஷஸ் நீங்க நம்மளுக்கு கொடுக்கலாம். சோ உங்களுக்கு என்ன விஷஸ் இருக்கலாம்? பர்த்டே விஷஸ் இருக்கலாம், anniversary விஷஸ் இருக்கலாம், இல்ல பேபி பிறந்ததுக்கு நீங்க விஷ் பண்ண போறீங்களா? சோ எனி விஷஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களோட விஷஸ் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா நாங்க நெக்ஸ்ட் மந்த் உங்களோட பர்த்டே விஷஸா இருக்கட்டும், எனி விஷஸ் இந்த இடத்துல நம்ம உங்களுக்காக டெடிகேட் பண்ணுவோம். And the number is 010-240-9591. நான் திரும்பியும் சொல்றேன், 010-240-9591. இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸ் நம்மளுக்கு மறக்காம அனுப்புங்க. நெக்ஸ்ட் மந்த்
இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம உங்களோட விஷஸை நம்ம கொண்டுட்டு வருவோம். ஸோ மறக்காம திரும்பியும் சொல்ற விஷஸ் அனுப்புங்க. நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இது ஒரு சான்ஸா எடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட விஷஸை கொடுக்கும்போது அநேக பேரு ரசிக்கப்படாதவங்க இந்த ஷோ பார்ப்பாங்க, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது ஒரு வெப்பனா எடுத்து யூஸ் பண்ணி ஒருத்தவங்களோட விஷஸை நீங்க கொடுக்கும்போது உங்களோட பர்த்டே விஷஸ் இதுல வருது, ஸோ இந்த ஷோவை பாருங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா அவங்க இந்த விஷஸை பார்ப்பாங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ சோ மச். ஸோ ஷக்கினா, எஸ், எல்லாம் முடிச்சாச்சா? நம்ம கடைசியா எஸ் முடிச்சாச்சு. பட் திக் ஆயிடுச்சு, பட் நாட் சாலிட். ஓகே. ஏன்னா ஓகே ஒரு மிஸ்டேக் செஞ்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து ராக் சால்ட் போடல. சோ எஸ், நான் சொல்ல வந்துட்டேன். ஆஃப்டர் யூ புட், நீங்க வந்து ஐஸ் போட்டுட்டு ராக் சால்ட் போட்டு அப்போ ஷேக் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் ஷேக் பண்ணுங்க. எஸ். சோ பட் ஓகே, ஐஸ் பிளெண்ட் மில்க் ஷேக். எஸ், லைக் மில்க் ஷேக். எஸ், யூ கேன் ஹேவ் இட். ட்ரை பண்ணுங்க. எஸ், நான் ட்ரை பண்றேன். ஓகே. நல்லா இருக்கு. எஸ், நைஸ். உண்மையாலுமே நல்லா இருக்கு. சோ நீங்களும் உண்மையாலுமே நீங்களும் வீட்ல இத மாதிரி ட்ரை பண்ணுங்க. சோ கண்டிப்பா இந்த டேஸ்ட் உண்மையாலுமே நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு. சாக்லேட் ஃபிளேவர் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க சாக்லேட் ஃபிளேவர் சூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், என்ன ஃபிளேவர் உங்களுக்கு வேணுமோ நீங்க அந்த ஃபிளேவரை எடுத்து நீங்க செஞ்சு இத நீங்க வீட்ல குடிக்கலாம். சோ கைஸ், towards the climax நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். So before we end the show, we would like to thank our broadcasting partner VVA Emmanuel FM and Jehovah Stay Tuned. Thank you so much for supporting us. நீங்க எங்களோட ஒவ்வொரு ஷோலயும் நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் கொடுக்குறீங்க. And thank you so much. So before நம்ம end பண்றதுக்கு முன்னுக்கு ஷக்கினா, எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு. So why not நீங்க கடைசியா நம்ம க்ளோசிங் டைம்ல நம்மளுக்கு ஒரு பாட்டு நீங்க அதிலேயே நம்ம முடிக்க முடியாதா? Sure. So are you ready everyone? I hope you are ready. Okay, the பாட்டு is இணை யாரும். There is no one compatible to God. யாருமே ஆண்டவருக்கு இணை யாரும் முடியாது. Amen. Oh, நீ சொன்னால் பெருமையா திரும்பாது. இந்த வாழ்க்கை மாறும் நீ வரும்போது. நீ திருந்தால் ஒரு போதும் அடையாது. உமக்கீடாக என்று இணையாறு இணையாறு. என் குறைகளும் உம் கிருபையா இப்போ கனிகளாக மாறுதே. நீ கொடுத்தது யார் எடுப்பது, அது முடிவில் நிரந்தரமானதே. எளியதும் சிறியதும் இப்போ பலத்த ஜாதியானதே. உன் வருகையில் என் இருதயம் உன் துதிகளாக பாடுதே. நீ சொன்னா பெருமையா திரும்பாது திரும்பாது. இந்த வாழ்க்கை மாறும் நீ வரும்போது. நீ திருந்தால் ஒரு பொதும் அடையாது. உமக்கீடாக இன்று இடையாறு இடையாறு இடையாறு. அவ வார்த்தை ஜீவனா, இந்த வாழ்க்கையின் தீபமா. இந்த உயிருள்ள நாளெல்லாம் என்னோட ஆனந்த கீதமா. நீ சொன்னால் வெறுமையா திரும்பாது. இந்த வாழ்க்கை மாறும் நீ வரும்போது. நீ திருந்தால் ஒரு பொதும் அடையாது. உமக்கீடாக என்று இணையாறு இணையாறு
and beauties. We will see you again next month with new segment and with new person. Not to forget, you and me. He's really அவரின் அழகு. And girls, மறக்காதீங்க, நம்ம என்னைக்குமே ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தருமே ஸ்பெஷலானவர்கள். இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தையை கன்ஃபஸ் பண்றவர்களாக இருக்கிறோம். And எந்த இடத்துலயுமே நம்ம கான்ஃபிடென்ட்டா விட்டு கொடுக்காம ஆண்டவரை நம்ம அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமாக. So guys, this is Lina going offline from one studio. Until then, take care. Bye.